மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. நான் ஒரு பொறியியலாளர். என்னுடைய பெயர் சூரியசேகரம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற விஷயம் என்னென்னா, மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் யாழ்ப்பாணத்தில் இன்று திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதலில் தமிழிலும் பிறகு ஆங்கிலத்திலும் சொல்ல இருக்கிறேன். இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் ஏற்கனவே இலங்கையின் மத்தியில் உருவாகின ஒரு இயக்கம். இதனுடைய யாழ்ப்பாணத்தில் இதற்கான ஒரு இயக்கத்தை இன்றுதான் நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம், இலங்கை 76 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில் ஒரு இதுவரையில் நடைபெறாத ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அந்த மாற்றத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய கொள்கை சிந்தனைகள் என்னென்னா, இந்த தேசிய மக்கள் இயக்கம் ஆட்சிக்கு வர முதல் அவர்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விஞ்ஞாபனத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்றால், அந்த விஞ்ஞாபனத்தை முழுவனையாக இந்த ஆட்சி காலத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்றதை வற்புறுத்துறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். நாங்கள் அவர்களை ஆதரித்து பேசுறது தான் எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் இந்த கொள்கை திட்டத்தை மீறி செயல்பட்டால் அவர்களை நாங்கள் ஒரு விமர்சிக்கிற உரிமையும் உள்ளவர்கள். நாங்கள் ஆக்கபூர்வமாக தான் நாங்கள் விமர்சிப்போம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இதுவரை காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், மற்ற சமூகங்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். இதை இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இதை நாங்கள் காக்க வேண்டும், பேண வேண்டும், மேலும் வளர்த்து முழுவனையாக அந்த தேர்தலில் சொல்லப்பட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம். இதில் பலவிதமான ஆட்கள், இது எல்லா விதமான மக்களும் என்ன அரசியல், இதில் அரசியல் இல்லை. இதில் இது ஒரு சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு 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 திருப்திகரமான சந்தோஷமான ஒரு இன மத வேறுபாடுகள் இன்றி நாங்கள் ஒரு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். நான் ஜனா செல்வராஜ், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்ட திணைக்களத்தின் பொதுவுரையாளராக இருக்கிறேன். அதே சமயம் இன்று மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே நான் இன்று பேச இருக்கிறேன். இன்று யாழ்ப்பாணத்தில் மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய யாழ் கிளை நிறுவப்பட்டு இருக்கிறது. இந்த யாழ் கிளை நிறுவப்படுவதற்கு பின்னால் இதற்கான அமைப்பை இங்கு அறிமுகப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே முதலாவதாக மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது யாது என்பதையும், ஏன் இந்த மக்கள் இயக்கம் என்பது கொழும்பில் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட இதனுடைய விஸ்தீர அமைப்பு என்பது யாழ் வரை வர வேண்டும் என்று நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்பதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது வெறுமனே இயக்கமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இதிலே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். விரிவுரையாளர்கள், கலைஞர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், வெவ்வேறு துறை சார்ந்த எல்லோரும் ஒன்றாக
இணைந்து மக்களினுடைய சேவைக்காக ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் இது இருக்கிறது. இதிலே இருக்கிறவர்கள் பல ஆண்டு காலம் தொட்டு மக்களுக்காக பணியாற்றியவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு மக்களுக்கான போராட்டங்களில், இயக்கங்களில் அவர்கள் தங்களுக்கான பரிமாண தளங்களிலே அந்த பணியை செய்தவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்ப்பீர்களாக இருந்தால் யாழ் கிளைய இருக்கலாம், அல்லது கொழும்பு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஒவ்வொரு உறுப்பினரின் பின்னாலும் அவர் இந்த சமூகத்தோடு எவ்வாறு பணியாற்றி இருக்கிறார் என்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் அடிப்படையில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே காலகாலமாக இருந்து வந்த இந்த அரசியலிலே இருக்கக்கூடிய பிரபுத்துவ கலாச்சாரம், அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஊழல், இந்த விடயங்களை அறிந்து கொண்ட பிறகு இவற்றை சமுதாயத்திலிருந்து களைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு எவ்வாறு இதற்கான ஒரு விடிவை நோக்கி பார்க்கலாம் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக மக்களுக்கு இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்திருந்தாலும் தங்களுடைய அபிலாஷைகளை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு சாதகமான சூழல் காணப்படவில்லை. ஆனால் மக்களினுடைய எல்லா புலம்பல்களும் உச்சகட்டம் அடைந்தது 2022 போராட்டம், அதாவது இலங்கை முழுவதும் அறநிலைய என்ற பெயரிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி செயற்பாடின் போது. அதன் பின்னணியிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருந்தாலும் கூட அது மக்கள் வேண்டிய ஒரு சட்டபூர்வமான ஒரு நெறியார்ந்த பூர்வமான ஒரு மாற்றமாக இருக்கவில்லை. அந்த சட்டபூர்வமான மாற்றமாகத்தான் இந்த அரசியலிலே காணப்பட்ட இந்த தேர்தலிலே இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அப்ப தேர்தல் வெளிப்பாடுகளில் வரக்கூடிய இந்த பிரதிபலன்கள், இந்த பிரதிபேதங்கள் தான் இந்த மக்களின் எழுச்சி போராட்டங்களினுடைய விடையாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் போது மக்களோடு இருந்து போராடிய நாங்கள் இந்த அரசியல் களத்திலே ஒரு புதிய தேர்தல் ஒன்று வரும் போது யார் ஜனாதிபதியாக வர வேண்டும், எவருக்கு இந்த பிரபுத்துவ அரசியல் கலாச்சாரத்திலே இருந்து ஒரு வேறுபாட்டையும் ஒரு ஊழல் இல்லாத சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பிலே நாங்கள் தேசிய மக்கள் சக்தியில் தோழர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே செயற்பட்டிருந்தோம். அதற்கு பின்னாலும் கூட எங்களுடைய செயற்பாடு ஒரு நபரை தலைவராக நியமிப்பதில் மட்டும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக, அதற்கான ஒரு அரசாங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து வந்த தேர்தல்களிலும் நாங்கள் பணியாற்றி இருந்தோம். அப்போதுதான் இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது ஒரு இயக்கமாக நிறுவப்பட்டது. நாங்கள் ஒரு சங்கமாகவோ அல்லது ஒரு தாபனமாகவோ அல்லது ஒரு நிறுவனமாகவோ நாங்கள் செயல்பட தொடங்கி இருந்தோம். பிறகும் கூட நாங்கள் இந்த மக்கள் அரசியலில் ஈடுபடும் போது அது ஒரு நபரையோ அல்லது ஒரு அரசாங்கத்தையோ எடுத்து சொல்வதில் மட்டும் நின்று விடாது. தொடர்ச்சியாக நாங்கள் எதற்காக நின்று செயற்பட்டோமோ அது செயற்பட வேண்டும். இந்த கொள்கைகளின் மீது நாங்கள் இவர் ஜனாதிபதியாக வர வேண்டும், இந்த அரசாங்கம் வர வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்தோமோ அந்த கொள்கைகள், அந்த அரசியல் விஞ்ஞாபன கொள்கைகள் சமூகத்திலே அதே அளவிலே செயற்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காக, அதற்கான ஒரு உத்வேகத்தை வழங்குவதற்கு, அதற்காக பின்னணியிலே இருந்து ஒரு உந்துதலை வழங்குவதற்கான சக்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த இயக்கத்தை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். இந்த இயக்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை நடைமுறையிலே எடுத்து செல்கின்ற ஒரு இயக்கமாக இருந்தாலும் கூட நாங்கள் மக்களுக்காக இயங்குகிற ஒரு இயக்கம். அந்த அடிப்படையிலே எந்த அளவு தூரத்துக்கு இந்த கொள்கைகள் சமூகத்திலே செயற்படுத்தப்பட போகிறது, கொள்கைகள் செயற்படாத சந்தர்ப்பத்திலே எவ்வாறு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை முன்வைப்பது, பின்னால் ஏதாவது ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் இருக்கும் போது மக்கள் சார்பிலே எவ்வாறு நாங்கள் தோன்றி இருப்பது போன்ற விடயங்களை தான் நாங்கள் என்னுடைய முக்கிய நோக்கமாக வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அவ்வாறு பார்க்கும் போது எப்போதுமே உங்களுக்கு தெரியும், சமூகத்திலே இருக்கக்கூடிய இந்த சிவில் சமூக தாபனங்களும் கூட ஒரு பிரபுத்துவ கலாச்சாரத்தை கொண்டிருந்தது. அவர்கள் இந்த சமூக தாபனங்களை கொண்டு நடத்துவதின் பின்னாலும் ஒரு அரசியல் இருந்தது. நாம் இந்த சிவில் சமூக தாபனத்தை அந்த விடயங்களில் இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு தாபனமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்காக முழுமையாக பணியாற்றுகிற ஒரு தாபனமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இங்குள்ள எவருக்குமே இங்கு முழுமையான அரசியல் அபிலாஷை இல்லை. எங்களுடைய அபிலாஷை எல்லாம் மக்களுக்காக எங்களால் முடிந்த ஒரு சேவையை நாங்கள் நம்புகிற ஒரு அரசியல் கட்சியின் கொள்கைகளின் மூலம் செயற்படுத்துவதாக இருக்கிறதை ஒழிய வேறொன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. அதற்கான ஒரு பாலமாக எம்மை போன்ற அறிவார்த்தமான சமூகத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்படி பார்க்கும் போது மக்களுக்கும்
அரசாங்கத்துக்குமான பாலமாக இந்த இயக்கம் தோன்றி கொழும்பிலும் மத்தியிலும் இலங்கையின் பிற பாகங்களிலும் மட்டும் செயற்படாமல் இந்த அரசாங்கத்தின் இந்த அரசியல் மாற்றத்தின் ஒரு வெகுவான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விடயம்தான் இந்த சிறுபான்மையினரினுடைய ஒத்துழைப்பு, சிறுபான்மை மக்களினுடைய எதிர்பார்ப்பு. சிறுபான்மை மக்கள் சார்ந்த சகல கொள்கைகளும் அவர்களின் நன்மைக்காக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த இயக்கத்தை வடக்கு கிழக்கு மத்திய மலைநாட்டிலும் கூட நிறுவி அதன் மூலமாக மக்களின் பங்களிப்பை இந்த ஜனநாயக அரசியல் கலாச்சாரத்தின் மூலம் எடுத்து செல்வதே எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்று நாங்கள் முதலாக யாழ்ப்பாணத்திலே இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தை நிறுவி இருக்கிறோம். தொடர்ந்து கிழக்கிலும் மத்திய மலைநாட்டிலும் கூட இது நிறுவப்பட இருக்கிறது. இதை தவிர நாங்கள் மத்தியிலே கொழும்பிலே இருந்து கொண்டு இதனுடைய ஒரு மொத்தமான ஒரு இயக்கத்தினுடைய செயற்பாடுகளும் நடைபெறுவதாக இருக்கும். இந்த இயக்கம் என்பது எப்போதுமே மக்கள் சார்ந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்களுக்கான இந்த அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட கொள்கைகளை மக்களுக்காக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்காக ஆக்கப்பூர்வமான வழியிலே செயற்படும் என்பதை நான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மக்கள் இயக்கத்தின் அங்குரார்ப்பணத்தை பற்றி, அங்குரார்ப்பண யாழ்ப்பாணத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதை பற்றி, அவர்களுடைய நாடுகளாகிய அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளை பற்றி இங்கே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் இங்கே வந்திருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த நாடு முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையான சமூக, இலங்கையில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையான சமூக அமைப்பில் எல்லா சகல பகுதி மக்களுடையும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என எல்லா பகுதி மக்களோடையும் ஒரு இணைப்பை தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கு அப்படியான ஒரு அமைப்பு அவசியமாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியம். ஏண்டா 76 ஆண்டுகளுக்கு பிறகு வாராது வந்துட்ட ஒரு மாற்றம் இந்த நாட்டில் நடந்திருக்குது. அந்த மாற்றம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகளும் எங்களிடமும் நாங்களும் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதில் கிராமிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பாடசாலை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஏனைய கல்வி துறை சார்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது தவிர இங்கே உள்ள துறைசார் ஆட்கள், யூனிவர்சிட்டி அண்ட் வெளியில் உள்ள ப்ரொஃபஷனல் துறைசார் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்குது. இதை தவிர விடுதலை தேசியம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்து நாங்கள் இப்ப மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தோட சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று யோசிக்கிறோம். குறிப்பா இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னா, அவர்களுடைய என்பிபிக்கு தேசிய மக்கள் சக்தி வாரதுக்கு நாங்களும் ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் மனசார இறங்கி எங்களுடைய கெப்பாசிட்டிக்குள்ள எங்களுடைய ஆற்றலுக்கேற்ப நாங்கள் இறங்கி வேலை செய்த நாங்கள். அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் அந்த மேனிஃபெஸ்டோ, அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விடயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விடயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அந்த விடயத்தில் சமூக இலவச கல்வி, இலவச வைத்தியம் மாதிரியான விஷயங்கள், மற்றது மீனவர் விவசாயிகளுக்குரிய பாதுகாப்பு விஷயங்கள், மாகாண சபை தேர்தலை நடத்துறது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது, இலங்கையின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறது உள்ளிட்ட பல விடயங்கள், அதில் பால் சமத்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பரம்பரை பின்புலங்கள் எதுவும் இல்லாத ஒரு ஆள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். இங்கே சில பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் சுயாதீனமாக இருந்து கொண்டு இந்த விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களாலான ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான பங்களிப்பை நாங்கள் செய்வோம் என்று யோசிக்கிறோம்.
செய்கிறது. குறைபாடுகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். குறைபாடுகளை நிவர்த்திக்கிறது, அதை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது, அதை இடையறாமல் சொல்லுறது என்ற கடமைகளும் அங்கே இருக்கு. வரந்தளவில் இந்த வரலாற்று மாற்றத்தில் 22 அந்த தோழி குறிப்பிட்டது மாதிரி 2022 இருந்து ஒரு குவான்டிட்டி அளவு ரீதியான மாற்றம் நடந்து 2024 ஒரு குணாம்ச ரீதியான மாற்றம் நடந்திருக்குது. எங்களுக்கு விளங்க வேண்டும் என்னன்னா, எங்களுடைய இளைஞர் யுவதிகளும் புதைக்குடிகளுக்கு போயிருக்கிறார்கள், எங்களுடையவர்களும் சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள். தெற்கில் உள்ளவர்களுக்கும் அந்த கொடூரங்களை அவர்களும் தெற்கிலையும் கிளர்ச்சிகளை நடத்தி அனுபவிச்சிருக்கிறார்கள். ஆனபடியா எங்களுக்கு மொழி என்று சொன்னா மீடியம் ஒன்றுன்னு சொல்றேன். ஆனபடியா இந்த மாற்றத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும், அதை முன்கொண்டு செல்ல வேணும். குறைகள் இருக்கும், குறைகள் தொடர்பாக விழிப்புணர்ச்சியையும், பிழைகள் இருந்தால் அதை பற்றிய விமர்சனங்களையும் நாங்கள் செய்து கொண்டு முன் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். நன்றி. ரவிசங்கர், நான் ஒரு சமாதான நீதவானாகவும் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் உரும்பராய் மேற்கு தலைவராகவும் இருக்கிறேன். இந்த நாள் விசேஷமாக மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்திலே நானும் சேர்ந்து காலமே நடந்த கூட்டத்தில் அநேக காரியங்கள், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக இந்த கால நேரத்திலும் நான் இருக்கிறேன். ஒரு 50 யாழ் தமிழ் மக்கள் அந்த இடத்திலே வந்து கூடினார்கள். அநேகர் தங்களுடைய மனதில் இருந்த பிரச்சனைகள், தங்களுடைய கேள்விகளை கேட்டு அதற்கு அந்த மூத்த சகோதரர்கள் அதுக்கேற்ற பதில்களை சொல்லி, அதாவது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், காலகாலமாக காணிகள் பிரச்சனைகள், நம்முடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வறுமைகள், அதை கைத்தொழில் செய்கிற மக்களுக்கு தேவையான இடங்கள், பொருட்கள், பண உதவிகள், இப்படியான பல பிரச்சனைகளை அங்கு வந்து சில யாழ் மக்கள் பேசினார்கள். ஆனால் முக்கியமாக இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு, புதிய அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களுடைய இயக்கத்துக்கு இருக்கிறது. அதாவது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக, ஒரு குரலாக நாங்கள் இங்கு வருகிற நாட்களிலும் யாழ்ப்பாணத்தில் அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இருக்கிறது. எங்களால் இயன்ற அளவு நாங்கள் மக்களாக சேர்ந்து ஒரு இயக்கமாக மக்களிடம் போய் அந்த பிரச்சனைகளை அறிந்து அந்த மக்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டி இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவதுதான் எங்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த நாட்களே ஐயா சொன்னது போல நல்ல ஒரு அரசாங்கம் ஒன்று கிடைத்திருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து உணரக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வந்திருக்கிறது, ஜனாதிபதி. அதனால நாங்கள் அநேகமாக நான் பார்க்கக்கூடியதா இருந்தது, எங்கேயாவது ஒரு இடத்திலே 4 பேர் தமிழ் மக்கள் சேர்ந்த ஒரு சந்தையா இருக்கலாம், சந்தை வழியா இருக்கலாம், ஒரு கடையா இருந்தாலும் சேர்ந்து நின்று அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனை குறைபாடுகளை பேசிக்கொண்டிருக்கிறது. அநேக இடத்துல காணலாம், பஸ்ல போனாலும் இந்த இடத்துல. ஆனா அதோட பேசிக்கொண்டு இருக்கிறதால இந்த பிரச்சனை முடிய போறது இல்லை, போகுது. அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வேண்டும் என்றால் எங்களுடைய மறுமலர்ச்சியின் மக்கள் கட்சியின் மூலியமாக நாங்கள் இதை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டிய ஒரு பிரதான பொறுப்பு, கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன் என்றால், இதை போல இன்னும் அநேக மக்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த அமைப்பில், இந்த இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் இந்த வருகிற நாட்கள்ல இன்னும் சிறப்பாக இதை முன்கொண்டு போய், அதாவது அரசாங்கத்தால செயல்படாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை போய் அரசாங்கத்துக்கு அதை குறித்து சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில எங்களுடைய இயக்கத்திலே இருக்கிற எல்லாரும் நாங்கள் உரிமைப்பட்டது போலும் நாங்கள் தெற்கிலிருந்து நார்த்ல இருந்து வந்திருக்கணும் சகோதரர்கள். அவர்களும் தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தமிழ் சிங்கள மக்கள் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை வருகிற நாட்கள்ல பேசி ஒரு நல்ல தீர்வு, மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தொழிலா இருந்தாலும், அவர்களுடைய விடுவிக்காத காணிகள் இருந்தாலும், ரோடுகள் திறக்கப்பட வேண்டும். அரசாங்கம் எதையெல்லாம் வாக்காக கொடுத்தார்களோ அதில் சரியாக செயல்படாத பட்சம் நாங்கள் அதை கொழும்புக்கு அரசாங்கத்தில் கொண்டு போய் அதை செயற்படக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் அதை செய்வோம் என்ற ஒரு உறுதியோட, ஒரு நம்பிக்கையோட நான் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மக்களாக இருந்து அரசாங்கத்துக்கு இடையில பாலமாக வேலை செய்ய போறீங்க. அப்போ அதுக்கு எங்களோட உடவியலாளர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஆனால் இதில் என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இந்த அமைக்கப்பட்டிருக்க இந்த மறுமலர்ச்சி இயக்கம்
புரட்சியாக எப்படி செயற்பட போகுது? ஒரு சாதாரணமான ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அவங்க வந்து அதை என்னென்ன அந்த முறையாக வந்து அணுகிறது, எங்கே அணுகிறது, என்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை வந்து கையாளுறது, யாரோட கதைக்கிறது, அந்த விஷயங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் உதவியாக இருக்கும். இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இந்த கூட்டத்தில் கூட நீங்கள் சொன்ன விஷயங்கள் பலர் முன்வைத்தார்கள். ஏன்னா பிரச்சனைகளை கொண்டு கேட்டார்கள். முக்கியமாக என்னுடைய அபிப்பிராயத்தின்படி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தேவையான ஸ்தாபனங்களும் திணைக்களங்களும் வடமாநிலத்தில் மாத்திரமில்லை இலங்கை பூராவும் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால் அந்த அரசாங்க திணைக்களங்கள் எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் பிரதேச சபையாக இருக்கலாம், கச்சேரியாக இருக்கலாம், கல்வி அமைச்சாக இருக்கலாம், விவசாய அமைச்சாக இருக்கலாம், எந்த அமைச்சு இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனை என்றால் அதில் வந்து செயல்திறன் இல்லாமல் இயங்கிக் கொண்டு வருகிறார். மற்றது ஊழல், பெருமளவு ஊழல், பரந்துபட்ட ஊழல். மற்றது ஒரு நேர்மையற்ற முறையில் அரசாங்கத்தை பணத்தை சீரழிக்கிறார்கள், வீணாக்குகிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள் மக்களுக்கு செலவழிக்காமல். இப்படியான விஷயங்களை வந்து மக்களின் விஷயங்கள் எங்களோட கலைக்கும் பொழுது நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, அந்த பொருத்தமான திணைக்களங்களில் கேள்வியாக எழுப்புவோம். அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை கொண்டு போய் ஏன் இதற்கு நீங்கள் இதற்கு தீர்வு காணவில்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்படியான கேள்வி. இது ஒரு அணுகுமுறை. இது மாத்திரமில்லை, வேறு விதமான அணுகுமுறைகள் நாங்கள் யோசிக்கிறோம். அதுபடியாக இந்த மறுமலர்ச்சி இயக்கத்தில் வந்து இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, யாரும் சேரலாம். இது மக்களுக்கான ஒரு இயக்கம். இதுக்கு வந்து தேர்வுகள் இல்லை, எலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் சேரலாம். ஏன்னா இது மக்கள் இயக்கம். எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இதில் சேர்ந்து உழைக்கலாம். நான் கேட்ட கேள்வி சார் யாரோட தொடர்பு அப்படியான பொதுவான இப்போ நீங்கள் இதுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சந்தித்ததுக்கு சாதாரண மக்கள் அல்ல, மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற நிறைய சிவில் சமூக தாபனங்களில் செயலாற்றுகின்ற பிரதிநிதிகள் அல்லது மக்களோடு பணியாற்றக்கூடிய தலைவர்கள். அதாவது இவங்க ஒரு ஆள் அந்த இடத்துல வந்திருந்தா அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 100 மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரதிநிதிகளோட தான் நாங்கள் இன்றைக்கு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தை வந்து ஸ்தாபித்து இருக்கிறோம். அப்ப இதுல நாங்கள் எப்படி கொழும்புல இருந்து கொண்டு இதுவரை காலமும் நாங்கள் இதை இயங்கினோம் என்று சொன்னால், இந்த கிளை யாழ்ப்பாணத்துல நிறுவப்பட முதல்லே நாங்கள் கொழும்புல இருக்கக்கூடிய அல்லது தெற்குல இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் தொடர்களோடு சேர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இதுக்கு முதல்ல வந்து மீனவ சமுதாயத்தை சந்தித்திருந்தோம். நிறைய இளைஞர்கள், யுவதிகள், அறிவார்ந்த சமூகத்தினர் இவங்க எல்லாரோடையும் பேசின பிறகு நாங்கள் இதுக்கு முதலையும் அறிக்கை தயாரித்து அரசு சார்ந்த உயரிய இடங்களுக்கு வந்து அதை வழங்கியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய சில பரிந்துரைகள் தான் இந்த பலகாலமாக மூடப்பட்டிருந்த பாதைகள் திறக்கப்பட வேண்டும், இந்த மாதிரியான நிறைய பரிந்துரைகள் அதுல இருந்தது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு இந்த பரிந்துரைகள் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இதுதான் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்பது இல்லை. நாங்கள் மக்களை எங்களோடு இணைத்துக் கொண்ட பிறகு இந்த வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மக்களிடமிருந்து அந்த பிரச்சனைகளை வந்து மையப்பகுதிக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுவரை காலமும் வடக்கின் பிரச்சனை வடக்கிலும், தெற்கின் பிரச்சனை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்து வந்ததை பார்த்திருப்பீங்க. ஆனால் இது இந்த அரசியல் வெற்றிக்கு பிறகு வடக்கின் பிரச்சனையும் கூட நாட்டின் பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு இதற்காக போரிடக்கூடிய ஒரு சகோதரர்களுடைய சூழலை தான் நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த பிரச்சனை என்பது வடக்கிலே இனம் காணப்பட்ட பிறகு, வடக்கு பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அந்த பிரச்சனையின் தரத்தை பொறுத்து கொண்டு அதற்கான தீர்வை வந்து அணுகக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் இவர் சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி சில பிரச்சனைகள் அரச அலுவலகங்கள் சார்ந்ததாக இருக்கும் போது அதற்கான பொறிமுறைகளுக்கு கீழே எங்களால் முடியும் அதை நாங்கள் கேள்வி எழுப்பி செயல்படுத்துவதற்கு. சில நேரங்களில் அது அரசினுடைய
செய்யாமையாக இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு பெரிய எழுச்சியாக இருந்து கொண்டு அதை மத்தியிலே இருந்து கேள்வி எழுப்பி அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாக இருப்போம். அப்பொழுது அதாவது ஒரு அரசியல் செய்யும் போதோ அல்லது அரசியல் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போதோ மக்களுடைய பிரச்சனை இருக்கும் போதோ இயக்கம் செயற்படுகின்ற ஒரு விதம் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய விலாசம், இதுதான் எங்களுடைய தொலைபேசி என்று கொடுத்து செயற்படுவதல்ல அந்த விலாசம், அது அல்ல. இயக்கம் என்பது மக்களோடு இணைந்து போராடுகின்ற ஒன்றாக இருக்கும். எந்த கொள்கைகளை மக்களுக்கு வழங்குகிறோம் என்று அரசு சொன்னதோ அந்த கொள்கைகளுக்கு கீழே எழக்கூடிய எந்த பிரச்சனையோ அல்லது அதுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ செயற்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுத்துவோம். சில நேரங்கள்ல இப்ப நாங்கள் எல்லோருமே அரசுக்காக கடந்த தேர்தல்களிலே முன்னின்றவர்களாக இருக்கிறோம். எங்களிருந்து நிறைய பேர் இன்றைக்கு அரச பதவியை எடுத்து பார்க்கும் பொழுது உயரிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப சில பிரச்சனைகள் எங்களுக்கு அதை எடுத்து சொல்வது கடினமானதாக இருக்காது, அதை எங்களால் முடியும் எடுத்து சொல்லி அதை செயற்படுத்துவதற்கு. ஆனால் அதே சமயம் சில பிரச்சனைகள் சில நேரங்களிலே எங்களுக்கு உயரிய இடத்திலே எடுத்துக்கொண்டு ஒரு உந்துதலை கொடுத்து செயற்படுத்த வேண்டியதாகவும் இருக்கும். அது எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் செய்து பழக்கப்பட்டவர்கள். போராட்டங்கள் கொழும்பு மத்தியில் இருந்து கொண்டு நிறைய போராட்டங்கள் செய்தது போல இதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்க உங்களோட கேள்விக்கு இங்க இருக்கிற மக்கள் எப்படி அவங்களோட பிரச்சனையை தெரியப்படுத்தலாம் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு உங்களோட உதவியின் கீழே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இப்படி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதிநிதிகள் யார், இங்க இருக்கக்கூடிய யாருக்கு கிளைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது காலப்பகுதியில் தெரியப்படுத்தப்படுவதாக இருக்கும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக. அதை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திலே இணைந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வலு மற்றும் வல்லமை இருக்கிறவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதற்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும், செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்கு கேள்விக்கு திருப்திகரமான விடையை கொடுத்திருக்கிறேன்னா? பிரச்சனை என்றது கோயிலுக்குள்ள கோயிலுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளுக்கு எந்த அரசும் முன் கொடுக்கிறதாயும் அதை சம்பந்தமாக பேசுகிறதாயும் நீங்கள் நிர்வாக மட்டத்தில் சரி இல்லை நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து போகலாம். அது அரசு நிர்வாகம் கட்டமைப்பு இருக்கும். அதை தாண்டி பெரிய பிரச்சனை, அதாவது இராணுவ வழக்கையில் அரசியல் கைதிகள் கொடுக்குறீங்க, காணாமல் போக்குவரத்து உங்களை இந்த எழுச்சி இந்த பிரச்சனைகளை உள்வாங்குகிறார். ரெண்டு பேரும் சொல்லுங்க. அது முக்கியமான கேள்வி. இது எல்லாம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் தீர்மானம் ஞாபகத்திலையும் ஜனாதிபதியின் பேச்சுகளிலையும் அடங்கியுள்ளது. பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம், இராணுவத்தினால் எடுக்கப்பட்ட காணிகள் விடுபடப்படும், தெருக்கள் திறந்து வைக்கப்படும். இப்ப ஏற்கனவே 1-2 நடந்திருக்குது. அது மேளதாளங்கள் இல்லாமல் நடந்த விஷயங்கள். மேளதாளங்கள் தேவையில்லை, மாலைகள் போட தேவையில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு அது ஆக்களுக்கு தெரியாமலே அது நடந்து போயிட்டு. இது பெரிய விஷயமா நாங்கள் கருதை. ரோட்டை திறக்கிறதும் காணிக்காரன் காணியை திருப்பி கொடுக்கறதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இராணுவத்தை அகற்றுன்றது அதில் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு சில ஒரு காலம் தேவைப்படலாம். அது எவ்வளவு காலம் அதை தான் தீர்மானிக்கணும். ஆனால் கருத்து ரீதியில் அல்லது பாலிசி கொள்கை ரீதியில் நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனையும் மிக முக்கியமான விஷயம். அது கட்டாயம் நடைபெறும். நடைபெறாட்டால் நடைபெற பண்ணுவோம். தான் எங்களுடைய அதை நான் சொன்னேன். நாங்கள் ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசிசம் விமர்சனத்தை வைப்போம். போராட வேண்டி வந்தால் போராடுவோம். கொழும்புல இதுவரை காலமும் மறுமலர்ச்சிக்கான இயக்கம் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு மறைமுகமாகவும் நேரடியாக வேலை செய்து பலமான அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளுநராக இருந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் இதுவரை காலமும் இல்லாமல் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இந்த திடீரென்று வந்ததுக்குரிய காரணமாக மார்ச் மாதம் நடக்க இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் மறைமுகமாக வேலை செய்ய வேண்டிய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதை பற்றி எப்படி இருக்குங்க? திடீர் ஒரு வருக 2 எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. அப்போ
இது அதுக்கான ஒரு முன் நகர்வா இல்லாட்டி என்னன்னு சொல்லி அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரையில் இது திடீரென்று வரையில் நான் ஏற்கனவே மறுமலர்ச்சி இயக்கத்தோட தொடர்பில் இருந்து அவையோட சேர்ந்து வேலை செய்திருக்கின்றன. அது இந்த பிரதேசத்துக்கு வந்து சேராதது ஒரு துரஷ்டம். அதுக்காகத்தான் நாங்கள் அதை நிவர்த்தி செய்திருக்கிறோம். ரெண்டுதான் நான் சொல்ல நான் உங்களுக்கு பேசும்போதே சொல்லியிருந்தேன், இது யாழ்ப்பாணத்துக்கு இந்த அரசியல் சார்ந்த முதல் பயணம் அல்ல. நாங்கள் தேர்தலுக்கு முதலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தேர்தலுக்காக ஒரு அரசியல் கட்சிக்கு இதனுடைய ஒத்துழைப்பை வழங்கும் போது, ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருந்து கொண்டு பணியாற்றும் போது, அது முக்கியமாக சிறுபான்மையினராக இருந்து கொண்டோ அல்லது பெரும்பான்மையினராக இருந்து கொண்டு சிறுபான்மையினருக்காக போராடும் போதோ கண்டிப்பாக சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து கொண்டு செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் காலமாக இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்றதை தெரிந்து கொள்றதுல கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருந்து எங்களுடைய அந்த அணுகுமுறையை ஏற்படுத்தி இருக்கிறோம். மீனவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் கொழும்புல இருந்து தெரிஞ்சுக்கொண்டு அங்க இருந்து ஒரு சமூகம் சார்ந்த போராட்டத்தை கொண்டு நடத்துறதுக்கு விருப்பப்படுகின்ற அந்த கூட்டம் நாங்கள் அல்ல. மீனவர்களின் பிரச்சனை, மீனவர்களின் பிரச்சனை யாழ்ப்பாணத்துக்கே தெரிந்து கொண்டு அவர்கள் சார்பாக செயல்படுபவர்களாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய செயற்பாடுகள் குறித்து ஒரு தெளிவு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பயணம் உண்மையாகவே தேர்தல்களை குறித்து வைத்த பயணங்கள் அல்ல. நாங்களும் தேர்தல்களை எடுத்துக்கொண்டு செயல்படுபவர்களும் அல்ல. அந்த சமூக மாற்றத்துக்கு தேர்தல் ஒரு கருவியாக இருக்கிறதே ஒழிய தேர்தலை மட்டுமே முழுமையாக எடுத்துக்கொண்டு செயல்படுபவர்கள் அல்ல. சமூக மாற்றத்திற்கு இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முன்னரும் நாங்கள் இதே சமூக தளத்திலே வெவ்வேறான பணிகளில் ஈடுபட்டவர்கள். அப்படி இருக்கும் போது எங்களுடைய இந்த பார்வை என்பது வெறுமனே அடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தலுக்கு மக்களை எப்படி தயார்படுத்துவது என்பதல்ல. அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு நாங்கள் வரும் போது இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதற்காக இணையக்கூடிய சாதாரணமான மக்கள் அல்ல என்பதும் ஒரு தெளிவு நான் நினைக்கிறேன் எங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்த ஒரு விடயம், இந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசியல் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பை வழங்கி இருக்கும் போது இந்த கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் போது அதற்கு கொழும்பிலே இருந்து கொண்டோ அல்லது மத்தியில் இருந்து கொண்டோ தெற்கிலே இருந்து கொண்டோ குரல் கொடுக்கும் பொழுதும் கூட வடக்கிலே இருக்கின்றவர்களை நாங்கள் பார்த்து போன பிறகு குரல் கொடுத்தால் கூட அது போதாது. ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் அதிலே எப்படி தொக்கி இருக்கிறது, அவர்களின் மனநிலை அதில் என்ன தொக்கி இருக்கிறது, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த மக்களை அந்த பிரச்சனையில் அவர்கள் உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த உரிமையாண்மையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த அரசியலை செயல்பட வேண்டும். இங்கிலீஷ்ல பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்கின்ற ஒன்று இருக்குது. நிறைய நாடுகள் அது இருக்கிறது. இப்ப நான் தான் உங்களுக்கு பேச வேண்டும் என்பதோ அல்லது அவர் இன்னொருத்தருக்காக பேச வேண்டும் என்பதோ அல்ல. எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது நாங்கள் எல்லோருமே எங்களுக்காக பேச வேண்டிய ஒரு முறைமையை நாங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக அறிமுகப்படுத்தி செயற்படுத்த நினைக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பயணம். அப்படி நீங்கள் இதை அந்த பார்வையை நோக்கக்கூடியதாக இருக்கும். மாற்றம் தொடர்பாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னரும் வேலை செய்திருக்கீங்க. இப்போவும் அது சம்பந்தமாக அதற்கு ஆதரவான கருத்துக்களை தான் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போ அண்மையில் நடந்த சில சம்பவங்கள் அது அவர்களும் சாதாரணமாக முதல் இருந்த அரசியலையே செய்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உதாரணமாக சபாநாயகருடைய கல்வித்தகமை விஷயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக ஒரு குழப்பம் இருக்குது. அந்நேரம் நேற்று இரவு ஒரு வர்த்தமானி என்று வெளியிடப்பட்டிருக்கிறது, கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி. அதில் பெரும்பான்மையினத்தவர்களை மட்டுமே உள்ளடக்கி ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலையும் சிறுபான்மையினத்தவர்கள் உள்ளடக்கப்படவில்லை. அவ்வாறான விடயங்களில் அவர்களும் முன்னர் கோட்டாபய ராஜபக்ச இருந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்களும் தொடர போயினமான்ற கேள்வி இருக்குது. இது சம்பந்தமாக இதில் சொன்ன மாதிரி இது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு இயக்கமாக இருக்கிறதே ஒழிய நிறுவப்பட்ட அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் அல்ல. அந்த அரசாங்கம் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு இயக்கமாக நாங்கள் இருப்போமே ஒழிய பிழை நடக்கும் போது அதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு இயக்கமாக இருப்போம். நீங்கள் எங்களுடைய பழைய செயற்பாடுகளை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் நாங்கள் ஒரு இயக்கமாக நிறுவப்பட்ட பிறகு நிறைய இடங்களிலே நாங்கள் அரசுக்கு உந்துதலை வழங்கி இருக்கிறோம். சில நேரங்களில் கொள்கை இப்படி இருக்கிறது, கொள்கை விஞ்ஞாபன கொள்கைகளுக்கு அமைய நீங்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் நாங்கள் குறிப்பிட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட நிறைய விடயங்களாக இருக்கலாம் அல்லது கொள்கை பிரகடனத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வாறு சமூகத்திலே வெளிவரப்பட்டுள்ளது என்பதற்கு காலதாமதம் இருந்தாலும் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் போதும் நாங்கள் இதற்கான ஒரு உந்துதலை வழங்குகின்ற
விமர்சிக்கின்ற, எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற, அதனை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய ஒன்றிணைந்த ஒரு இயக்கமாகத்தான் எங்களை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் உங்களை போன்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். முழுமையாக நாங்கள் இதை இந்த அரசியல் இந்த மாதிரியான போக்குல போகிறதோ அதற்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் என்னுடைய ஒத்துழைப்பையே வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அதான் எங்களுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. நான் நினைக்கிறேன் இதை கொண்டு வந்திருக்கிற அரசியல் கலாச்சாரம் வேறுபாடானது. தேசிய மக்கள் சக்திக்கு கீழே கொண்டு வந்திருக்கிற அரசியல் கலாச்சாரம் ஒரு இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த அரசியல் கலாச்சாரத்திலே உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கூட விமர்சகர்களாக இருக்கிறார்கள். இன்டர்னல் பாலிடிக்ஸை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்களும் அவ்வாறாகவே இருப்போம். ஆகவே நீங்கள் சொன்ன விடயங்களிலே அந்த கொள்கைகளுக்கு அமைய என்னென்ன விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ அவை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய உந்துதலை வழங்குவோம். ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதாவது குறுகிய கால பகுதியில் எதை செய்யலாம், நீண்ட கால பகுதியில் எதை செய்யலாம் என்று நாங்கள் கிரகித்துக் கொண்டுதான் செயல்படுத்தி கொண்டு போகிறோம். இது என்னுடைய புரிந்துணர்வு. சகோதரர், நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையில எனக்கு தெரியாது. இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நியமிக்கப்பட்ட ஆட்கள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன பிறகுதான் இப்படி தெரியும். நீங்கள் சொல்றீங்க தனியாக சிங்கள மக்களை மாத்திரம் உள்வாங்கின ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் முப்படை தளபதி உள்ளடங்களாக பெரும்பான்மையினர் இதை நாங்கள் கேள்விக்குட்படுத்துவோம், விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம். அதை நீங்கள் சொல்ல வேணும். ஆராய்ச்சி சொல்ல முடியுமா? அந்த வர்த்தமானியில் வர்த்தமானியில் ஓகே, நாங்கள் அதை விசாரிக்கிறோம். சரி, இதான் ஏற்கனவே சொன்ன போல இப்படியான விஷயங்களை விமர்சிக்கிறது, நடைமுறைப்படுத்துவது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் ஒரு தனி மனித வழிபாட்டு உள்ள ஆக்கள் இல்லை. பெரிய கோத்தாவையோ அல்லது இவன் அனுராவையோ நாங்கள் வழிபாடுற ஆக்கள் இல்லை. எங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொள்கை ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக சரியான முறையில் தீர்வுகள் காண்கிறதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிற நாங்கள் அவரோ இவரோ என்று நாங்கள் பார்க்கிறோம். காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியின் வட பிராந்திய சந்திப்பு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா என வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரிமை தொடர்பாக கருத்து தெரிவித்தனர். வணக்கம், நான் இளங்கோவன். வடமாகாணத்திலே இருக்கும் காணிகள் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வதற்காக காணி உரிமைக்கான கூட்டணி அமைப்பு இங்கு விஜயம் செய்து இங்கு ஒரு கலந்துரையாடல் நடத்தியது யாழ்ப்பாணத்தில். இதில் முக்கியமாக தற்போது வடமாகாணத்தில் இராணுவம் சுயேட்சை காணிகள் மற்றும் வேறு திணைக்களங்கள் அமைச்சுகளால் சுவீகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக முன்வைக்கப்பட்டது. இதில் முக்கியமாக இராணுவம் வடபிராந்தியத்தில் பல இடங்களில் காணிகளை சுவீகரிச்சிருக்கின்றது. இந்த காணிகளை உடனடியாக திரும்பி தருவதாக என்பிபி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் நேரத்தில் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களுடைய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறும் உடனடியாக நிறைவேற்றி மக்களுடைய காணிகளை தங்களுக்கு திரும்பி தரவும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இங்கிருக்கும் பொதுமக்கள் அனைவரும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள். கட்சி பேதமின்றி இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதே நேரத்தில் ஏனைய பிரச்சனைகள், அதாவது தையட்டில் இருக்கும் சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும், அதே நேரத்தில் வேறு பகுதிகளில் அபிவிருத்திக்காக மக்களுடைய காணிகளை முறையற்ற முறையில் அரசாங்கம் தனியார் வழங்க முற்படுவதையும் எதிர்த்தும் இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பாகவும் வடமாகாண ரீதியாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுப்பதாக இந்த கூட்டணி ஊடாக வடபிராந்தியத்தில் இருக்கிற அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் அதை முன்னெடுப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண ரீதியாக காணி உரிமைக்கான ஒரு மக்கள் அமைப்பின் ஒரு மக்கள் எதிர்கொள்கிற காணி பிரச்சனை, வடக்கு மாகாணத்தில் மக்கள் எதிர்கொள்கிற காணி பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஆராயப்பட்டது. அந்த வகையில் வடக்கு கிழக்கு பொறுத்தளவில் அநேகமான காணிகள் பாதுகாப்பு படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் அறுதி உறுதி காணிகள். அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம், யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் கடந்தும் இன்றைக்கு கிட்டத்தட்ட
இலங்கையின் இராணுவ வீதத்தில் 16 டிவிஷன் இராணுவம் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான் இருக்கின்றது. அப்போ அந்த இராணுவங்களை அந்த இடங்களிலிருந்து அகற்றினாலே மக்களின் காணி பிரச்சனைகள் இலகுவாக தீர்க்கப்படும். குறிப்பாக சொல்ல போனால் யாழ் மாவட்டம் 1025 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அந்த பரப்பளவில் அநேகமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச பிரிவுகளில் இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. அந்த முகாம்கள் உடனடியாக மக்களின் காணிகளிலிருந்து அகற்றப்பட வேண்டும். மக்களின் துறைமுகங்கள், மீன்பிடி துறைமுகங்கள் இராணுவ வசம் இருக்கின்றது. அந்த துறைமுகங்கள் விடுவிக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டிய உருவாக்க வேண்டும். அதேபோல் விவசாய நிலங்கள் பலாலி வலிகாமம் வடக்க பொறுத்தளவில் பெருமளமான விவசாய நிலப்பரப்புகள் இன்றைக்கு காடாக இருக்கின்றது. உங்களுக்கு எனக்கு முதல் கதைச்சவர்கள் விரிவாக சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கு வடக்கில் இராணுவம் ஒரு பக்கத்தால் காணியை ஆக்கிரமிக்குது, ஒரு பக்கத்தால் பௌத்தமயமாக்கல் சொல்வது பௌத்தமயமாக்கல் விகாரையில் கட்டப்படுகின்றது, தொழிலத்தில் இருக்கிற காணியை கைப்பற்றுகின்றது, வன ஜீவசேதனை கைப்பற்றுகின்றது, வன இலகா பாதுகாப்பு துறை கைப்பற்றுகின்றது, கரையோர பாதுகாப்பு ஒரு திணைக்களங்கள் தான் காணி கைப்பற்றப்படுது. நாங்கள் சொல்வது என்று சொன்னால் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் எதிர்வரும் காலங்கள் 2025ஆம் ஆண்டு துறை சார்ந்த அமைச்சர்கள், காணி அமைச்சர், பௌத்த அமைச்சர், பௌத்த விகார அதுக்குரிய பௌத்தாசனத்துக்குரிய அமைச்சர், வனஜீவ திணைக்களங்கள், வன இலகா பாதுகாப்பு திட்டங்கள் போன்ற அமைச்சர்களை சந்தித்து மக்களின் காணிகளை மக்களுக்கு விட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் அதிகளவான காணி பிரச்சனையை சந்தித்து முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் வவுனியா மாவட்டம், இந்தியாவில் மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாணம் மாவட்டம் 5 மாவட்டங்களும் முழுமையாக இராணுவத்தால் தான் காணியை கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்களின் காணிகளில் இராணுவம் தொழில் செய்கின்றது. காரநகர் நீலங்காட்டில் மக்களில் காணி மீன்பிடி துறைமுகத்துடைய காணி இன்றைக்கு இராணுவம் கடற்படை பிடிச்சு வச்சுக்கின்றது. அதேபோல் துறைமுகத்தால் நாங்கள் காரநகர் ஊர்காவத்தில் பாதையாக இறங்கி வர முன்னுக்கு இருக்கின்றது அது மடத்து வளம்னு சொல்லி, அது ஏற்கனவே சீனூர் கொம்மனில் வேலை செய்த மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி. அந்த காணி அந்த காணிக்கான உறுதிகள் மக்கள்கிட்ட இல்லாட்டிலும் அந்த காணிக்க மக்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கும் வச்சிருக்கணும், தேவையான ஆதாரங்கள் இருந்தது. அப்போ மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் எங்களில் கணக்கு அன்னளவான எங்களில் விகிதாசார கணக்கின்படி இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் 3500க்கு மேற்பட்ட காணிகளை இராணுவ பாதுகாப்பு பட வச்சிருக்கின்றது. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4500 முல்லைத்தீவு மாவட்டம் முழுமையாக 4500க்கு மேற்பட்ட காணிகள் பாதுகாப்பு படைகளால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது, மக்களின் காணிகள். அதேபோல் கிளிநொச்சி மாவட்டத்திலும் பெருவளவான காணிகள் பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில், கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில் பெருவளவான காணிகள் கையகப்படுத்தப்பட இருக்கின்றது. முழங்காவல் பகுதியில் அது மக்களின் காணிகள் இல்லாட்டிலும் மக்கள் குடியிருந்த காணிகள், அதாவது 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்த தீவக பகுதி மக்கள் அங்கே இருந்து கடல் துறைமுகங்கள் அன்புபடுத்த துறைமுகங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. மக்களின் காணிகள் மக்களின் துறைமுகங்கள் உடனடியாக விடப்பட வேண்டும், மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அந்த வகையில் நாங்கள் எதிர்காலத்தில் காணி உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களோட குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் அதுக்கான செயல்பாடுகளை மிக தீவிரமாக மேற்கொள்வோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தை மையமாக கொண்டு எங்களது பாமர விவசாயிகள், மீன் கடற்தொழிலாளர்கள் மற்றும் சிறு சிறு கைத்தொழில்கள், அத்துடன் மது பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களின் விவசாய கைத்தொழில்கள் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக இருந்த மது பிரதேசம் 1987 இருந்து கிட்டத்தட்ட இற்றவரையும் 38 வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தின் பிடியில் சிக்கொண்டிருக்கின்றது. இந்த பிரதேசங்களிலே உண்மையாக சொல்ல போனால், நான் இப்பொழுது மயிலட்டி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம்னா, அங்கே மீன்பிடி துறைமுகம், அங்குள்ள ஐஸ் ஃபேக்ட்ரி, அங்குள்ள மீனை ஏற்றுமதி செய்த 8-9 முதலாளிமார்களினுடைய பொருளாதாரம், அதை விட அங்குள்ள மீன்பிடி தொழிலை மேற்கொண்ட மீனவர்களின் வளர்ச்சியின் வீழ்ச்சி எல்லாவற்றுக்கும் அப்பால், அதோ கிராமத்தோடு இணைந்த பலாலி பிரதேசத்தில் உள்ள சர்ச் ஆலயங்கள், தேவாலயங்கள், சைவாலயங்கள், அதை விட எங்களுக்கு பாரியொரு வீழ்ச்சி என்னென்றால், எங்கள் இந்த பாதையை மெயின் பாதையை அவர்கள் துண்டித்ததால் பருத்துறையில் உள்ள மக்கள் சாவச்சேரிக்கோ அல்லாட்டி
மூளாய்க்கோ அல்லாட்டி கார்னருக்கோ யாழ்ப்பாணத்துக்கு வருவதென்றால் பெரிய சுற்றித்தான் அவர்கள் போய் சேருகின்றார்கள். அவர்கள் இந்த பொருளாதாரத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும். பஸ்ஸுக்கும் ஓட்டோகளுக்காகவே ஒரு சுருங்கக்கூறின் ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்வதென்றால் பலாலியில் இருந்து ஒரு விவசாய குடும்பம் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்க தெல்லிப்படை ஆஸ்பத்திரிக்கு செல்வதென்றால் கிட்டத்தட்ட 2500-3000 வீதம் பணத்தை செலவழித்து தான் அவர்கள் ஆஸ்பத்திரியை சென்றடையக்கூடும். ஆகவே இப்படி பல இன்னல்களை நாங்கள் எதிர்கொண்டு கடந்த 35 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். அதே மாதிரிக்கு இப்போ இன்னும் உதாரணமாக என்ன சொல்ல போனாலே, நான் பலாலி ஏர்போர்ட் சந்தையில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் எனது வீடு அமைந்திருந்தது. இன்றைக்கு வீடும் இல்லை, காணிகளும் இல்லாமல் இருக்கிறோம். கடந்த 37-38 வருடங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த இடங்களை பார்க்கிறதுக்கு கூட்டிக் கொண்டு போக முடியாத நிலை இப்பொழுதும் இருந்து வருகிறோம். ஆகவே நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்தை 3-2 பெரும்பான்மையோடு வந்த அரசாங்கத்தை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், எங்களது பிரதேசங்களை மக்கள்கிட்ட ஒப்படைக்க. அங்கே இராணுவ முகாம்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை. மயிலட்டி என்றா என்ன, பலாலி என்றா என்ன, பயாவிலா, அந்த பிரதேசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இராணுவ முகாம்கள் கிழக்கு பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஒரு சில முகாம்கள் இப்போ எங்களை வயாவிலான்னு எடுத்தோம்னா, நான் சொல்ல போனால் ஒரு இராணுவ ஆஸ்பத்திரி பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, முழுக்க தனியாருடைய காணிகள். அதே போன்று பலாலியில் ஆசிரியர் கலாசாலை எடுத்தோமென்றால், பலாலி ஆசிரியர் கலாசாலையில் கடந்த காலங்களில் ஒரு வருடத்தில் 2000 ஆசிரியர்கள் கல்வி கற்று சென்று வந்த ஒரு புனிதமான இடம். இன்று பார்த்தோமென்றால் அங்கே இராணுவ தளவாடங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே போன்று தோலகட்டி தேவாலயத்தை எடுத்தோமென்றால் அங்கே திராட்சை பயிர் செய்கின்ற உச்சமான ஒரு விளைவு கிடைக்கக்கூடிய ஒரு இடம். கிரேப் ஜூஸ், கிரேப் வைன், பொமக்ரனேட், மாதுளை ரசம் மற்றும் பறவை இனங்கள், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அந்த பிரதேசத்தில் இருந்து மக்களை சுற்றுலாத்துறைக்கு வரவழைச்ச ஒரு பிரதான இடமாக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இட்டவரைக்கும் கூட இந்த பிரதேசங்களை விடாமல் விட்ட பிரதேசங்களில் உள்ள விவசாய நிலையங்கள் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு கிட்ட அண்மைத்து அளவில் கடந்த கால ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டு, அந்த இடங்களில் நாங்கள் காலை 8 மணிக்கு போனால் பின்னர் 5 மணிக்குள்ள வெளியேறிடுவோம். ஆனால் அங்கே ஒரு நிரந்தர இடத்தை ஒரு கொட்டில போட இயலாது, தீ மூட்ட இயலாது, நாங்கள் துப்புரவாக்கிய மரங்களை எரிக்கக்கூடாது. அப்போ என்னத்துக்கு நாங்கள் உள்ளுக்கு விவசாயத்துக்கு எங்களை உள்ளுக்கு செல்ல விட்டீர்கள் என்ற எங்களுக்கு ஒரு பூதாகரமான கேள்வியாக தான் இருக்குது. ஆகவே இனிவரும் காலங்களிலாவது மது புதிய அரசாங்கம் இத்தகைய தடைகளை நீக்கி எங்களோட மக்களை எங்களோட சொந்த இடங்கள் எல்லாம் உறுதி காணிகள், ஒன்றும் அரசு காணிகளாக இல்லை. 185-88 வீதத்துக்கு மேலே அரச காணிகள் என்று அங்கே சொல்கிறது கொண்டு இல்லை, எல்லாம் சொந்த காணிகள், அதாவது உறுதி காணிகள். ஆகவே எங்களோட பிரதேசங்களை நீங்கள் விடுவித்து எங்களோட மக்களை ஒரு இனிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டு எனது சிறிய குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகமது ஆமீர் இன்ஷா மன்னார்ல இருந்து வந்திருக்கேன். என்னன்னு சொன்னால், இந்த 90ஆம் ஆண்டுக்கு பிறகு காணி பிரச்சனை மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இதுக்கு 90 பிரச்சனைக்கு பிறகு இருந்த போதும் தற்போதும் கூடுதலாகவே அதிகரித்து கொண்டு வருவதால் இதில் முதலாவது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஆக கூடுதலாக காணிகள், எல்லா காணிகளும் எல்லா மத மக்களுடைய காணிகளும் அபகரிக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஒரு முஸ்லிம் மக்களின் ஒரு முழு கிராமம், அதாவது 36.75 ஏக்கர் காணி இந்த முழுமையாக அபகரிக்கப்பட்டு கடற்படையின் வசம் கையளிக்கப்பட்டிருக்கு. அவங்க காணிகளை தன்வசம் கைப்படுத்தி நாங்கள் இதுக்காக வேண்டி கூடுதலாக தொடர்ச்சியான போராட்டங்கள் 3 மாத அளவில் நாங்கள் மேற்கொண்ட போதிலும் அது விடுவிக்கப்படாத நிலையில் முதல் கட்டமாக ஒரு சிறிய பாதையாக அவங்க அமைக்கப்பட்டிருந்து ஒரு சிறிய தகர கதவினால் அவங்களோட நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது ஒரு அரண்மனைக்கு எவ்வாறு நாங்கள் ஒரு அரண்மனையை நாங்கள் உள்செல்வோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நுழைவாயில் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அத்தோடு கொண்டைச்சிக்குடா
சன்னார் போன்ற கிராமங்கள் மன்னார் மாவட்டத்தில் வந்து காணிகள் வந்து கடற்படை கைவசம் உள்ளது. அதையும் தாண்டி தற்பொழுது அபிவிருத்தி என்ற பெயரில் வீதி, அவங்களோட தொழிற்சாலைகள் ஒவ்வாறான இதுகளுக்கு வந்து இந்த காணிகளை மக்களோட காணிகளை அபகரித்து தொடர்ந்துமே காணி சில இடங்கள்ல காணி அபகரிப்பு வந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் வந்து காணி அபகரிப்பு வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. வீதி அபிவிருத்திக்கென மக்களுடைய காணி எடுக்கிறாங்க. மணல் அகழ்வு, காற்றாலை, மன்னார் தீவில் வந்து இந்த மணல் அகலும் காற்றாலைக்காக தனியாருக்கு வந்து காணிகள் விற்கப்பட்டு காணி வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி வந்து எங்களுக்கு வந்து முழுமையாக எல்லா பிரதேசங்கள்லையும் வந்து காணிகள் வந்து தற்பொழுது கூடுதலாக அபகரிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கு. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது, நிறுத்தப்படவும் இல்லை. இதற்கான போராட்டங்கள் பல வகையில் நாங்கள் மேற்கொண்டிருந்தாலும் இதுவரையில் எந்த விதமான எங்களுக்கு ஒரு முழுமையாக எந்த விதமான ஒரு தீர்வுமே கிடைக்கப்பெறவில்லை. இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, வேறு வேறு நிறுவனங்களிடம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களையும் எங்களுக்குரிய காணியை வந்து ஏனென்றால் முழுமையாக எங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட ஒரு பேஜஸ் அளவு கூட எங்களுக்குரிய காணி இல்லை. எங்களோட முழு ஊருமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. சிலாவத்துறை கிராமம், நாங்கள் சிலாவத்துறை கிராமத்துக்கு உள்நுழைவதாக இருந்தாலும் சரி, சிலாவத்துறை கிராமத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தாலும் கடற்படையும் அவங்களோட அனுமதியோட தான் நாங்கள் அதில் உள்ள நுழையணும். அவங்களோட அனுமதியோட தான் நாங்கள் வெளியில் போவோம். இவ்வாறு நாங்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு வருகிறோம். மையவாடிக்கு போகும் பாதையை வந்து ஆமியால் வந்து அந்த பாதையை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் 20 மீட்டர் மையவாடி பள்ளிவாசலிருந்து மையவாடிக்குள்ளே போக வேண்டிய இடத்துல இப்போ தற்போது வந்து 100 மீட்டர் 150 மீட்டர் வந்து நாங்கள் போகிறோம். அதை விட சிலாவத்துறை கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் நிலையம் வந்து 90க்கு முதல்ல இருந்த ஒரு தாய்மார் கழகத்தை வந்து தாய் சேய் நிலையத்தை வந்து அபகரித்து வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி வந்து நாங்கள் தற்பொழுது நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம். பெண்கள் வந்து நாங்கள் இரவில் நடமாடுறதா இருந்தாலும் அந்த ஆர்மி கேம்ல இருக்கிற அந்த நுழைவாயில் அதில் ஆர்மி படை நிற்கும், அடுத்தது வந்து நேவி நிற்கும். இவ்வாறான தடைகளை தாண்டி தான் நாங்கள் அந்த இடங்களுக்கு போவது. அபிவிருத்தி என்ற பேரில் வைத்தியசாலைக்கும் வீதி அபிவிருத்திக்கும் வந்து காணிகள் வந்து முற்றுமுழுதாக அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதில் நான் வந்து 90ஆம் ஆண்டுக்கு முதல்ல போகும்போது எனக்கு வந்து 4 வயது. எங்களுடைய தாய் சகோதரங்கள் தாத்தா பாட்டி அவங்க வந்து இருந்த இடங்களை கூட நாங்கள் எங்களோட கண்ணால் நாங்கள் கண்டதில்லை. நாங்கள் எங்களுக்கு போகணும்னு நிறைய ஆசை, நிறைய எங்களுக்குள்ளே இருக்குது. எங்களோட மனவேதனைகள், நிறைய மனக்குமுறல்கள் இருக்குது. அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து அந்த இடங்களுக்குள்ள நாங்கள் 2 பள்ளிவாசல் இருக்குது, ஒரு இந்து கோயில் இருக்குது. 4 வித மக்களும் வந்து ஒரு மிகவும் ஒற்றுமையான நிலையில வாழ்ந்து வந்த கிராமம் தான் இந்த சிலாவத்துறை கிராமம். எங்களுக்கு இதுவரை காலம் வந்து இந்த காணியை விடுவிக்கிறதுக்கோ எதுக்குமே நாங்கள் எடுத்த எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு தடையாக, ஏதாவது ஒரு தடையும் முற்றுமுழுதாக நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை தான் மேற்கொண்டோம். தற்பொழுது இந்த பால் நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக அவங்களோட தொடர்ச்சியாக பயணிக்கிறதால இந்த முறை அரசாங்கமும் மாறி இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த பால் நிறுவனத்தின் ஊடாக வந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோட தொடர்ந்து நாங்கள் பால் நிறுவனத்தோட பயணிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணி சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம்ன்றதுக்காக வந்திருக்கின்றேன். முதலாவது, முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரதுரப்பட்டி பிரதேசத்தில் வீரங்குளம் என்ற ஒரு குளத்தையே, ஒரு 150 ஏக்கர் கொண்ட குளத்தையே வனவள திணைக்களம் கல் போட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதில் 75 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 ஏக்கர் வீதம் கொடுக்கப்பட்ட காணி, வயல் காணி, அது முற்றுமுழுதாக வனவள திணைக்களம் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் குருந்தூர் மலையில் இருந்த எங்களோட சிவன் கோயில், அங்கே நாங்கள் வழிபட செல்ல முடியாத நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்டது. தற்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் முழுக்க நாங்கள் போய் எங்களுடைய பொங்கல் கடமைகளை செய்ய முடியாத நிலை இருக்கு. அங்கே வந்து தொல்பொருள் திணைக்களம் நெருப்பு மூட்டி பொங்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் கற்பூரம் கூட கொளுத்த இல்லை, பூக்களை கொண்டு போய் பால் ஊற்றி பூசை செய்துட்டு வாரோம். அந்த நிலைமையை எங்களுக்கு இந்த அரசாங்கம் அந்த நிலைமையில் நாங்களும் கோயில் ஏற்கனவே 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கோயில் எங்களோட மூதாதையர் வழங்கின கோயில். இந்த கோயிலை நாங்கள் எங்களோட மக்களும் வழிபடுறதுக்கு நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு விட்டு தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில்
முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரே ஒரு இராணுவ முகாம் இருந்தது. இப்போ 100 கணக்கில் இராணுவ முகாம்கள் இருக்குது. அது அவ்வளவு காணிகளும் மக்களுடைய காணி. ஒரு குறிப்பிட்ட ஒரு 600 ஏக்கர் கிட்ட அரச காணியாக இருந்தாலும் ஏனைய காணி முழுக்களும் மக்களுடைய காணி. இதே போல் இந்த குருந்தூர் குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற விவசாய காணிகளுக்கு கொண்டு போகிறது வாய்க்கால் வெட்டுறதுக்கு வாய்க்கால் வெட்டி கொண்டு போகிறதுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் தொல்லியல் திணைக்களம். இதே போல் அதான் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தை விட முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடுமையான இந்த அரச இயந்திரங்கள் முழுக்களும் காணி பறிக்கிற இயந்திர முழுக்களும் அங்கு தான் குவிக்கப்பட்டிருக்கின்ற கூறி இதுக்கான விடையை எங்களோட பால் நிறுவனம் மூலம் அரசாங்கத்தோட கதைச்சு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு விடைவென்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது காரநகர் மடத்தோள கிராமத்தை சேர்ந்த நபர். அந்த வகையில் நாங்கள் 1983ஆம் ஆண்டு நாங்கள் அந்த எங்களோட கிராமத்தை விட்டு சென்றிருந்தோம். திரும்பவும் நாங்கள் அந்த ஒரு சில காணிகள் விடுபட்டு இருக்கின்றது. நமது மடத்தோளவு காணி வந்து 44 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இருந்தாங்க. இப்போவும் அந்த காணியை விடுறதுக்கு, அதாவது இராணுவம் வந்து அதாவது கடற்படை, இலங்கை கடற்படை அதை சுயர்த்தி வச்சுக்கின்றார்கள். ஆனால் அதில் படை முகாம் இல்லை, அது வெறும் காணியாகத்தான் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் சில அதிகாரிகளோடு கதைச்ச போது, மற்ற இராணுவ கடற்படை தளத்தோடு கதைச்ச பொழுது இதுக்குரிய முறைப்படி அமைச்சுக்கூடாக வந்து இது சம்பந்தமாக கதைச்சால் நாங்கள் அந்த காணியை விடுறதாகவும் கதைச்சி இருந்தார்கள். இவ்வளவு இதுதான் எங்களோட மக்கள் அந்த கிராமத்தில் இருந்ததுக்கான அத்தாட்சி. அந்த வகையில் அந்த காணியை வந்து சீனோர் எங்களுக்கு வாங்கி தந்தது. பிரேமதாசா காலப்பகுதியில் அந்த வீட்டு திட்டம் கட்டி தந்தது. எங்களோட மக்கள் தனித்தனியாக தங்களோட காசில் கூலி கொடுத்து கட்டியிருந்தார்கள். அந்த வகையில் எங்களோட மக்கள் அதில் வாழ்ந்தவர்கிட்ட பேர் விவரம் இதில் இருக்கின்றது, எல்லாட்ட பேர் விவரமும் இருக்கின்றது. அந்த காணியை மற்றது எங்களோட மைப், அதாவது எங்களோட ஊருக்கான மைப், இதையும் உங்களோட காட்டிக்கொள்வதோடு இந்த காணியையும் எங்களோட மக்கள் வாழ்கிறதுக்காக, அந்த 44 மக்களும் வாழ்கிறதுக்காக இந்த அமைப்பு கூடாக அதை பெற்றுத்தரும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், எனது பேர் அச்சுதன். நான் கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். எங்களோட முதலாவது காணி பிரச்சனை என்றால் எமது துறைமுகம், அதாவது எமது கிராமத்தில் 1700 ஏக்கர் காணியை வந்து கடற்படை வச்சிருக்குது. அதில் நாங்கள் கேட்பது எங்களோட துறைமுகத்தையும் நாங்கள் இருந்த குடியிருப்பை எங்களுக்கு தந்து உதவினால் எங்களோட தொழில்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நல்ல ரீதியில் செய்ய முடியும். இல்லை என்றால் எங்களோட படகுகள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் பெருஞ்சிரமத்திலே இருக்கிறோம். அதையும் வந்து நான் இந்த ஊடகத்தில் பச்சப்பு மூலமாக நான் அதை தர விரும்புகிறேன். அதை நீங்கள் இந்த ஊடகங்களில் எங்களுக்கான இதை செய்கிறோம். மற்றது இந்த நாட்டின் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்பது, புத்தபிரான் ஒரு முதல் உலகத்திலேயே ஜனநாயகவாதி, அவற்ற போதனையை பின்பற்றுறதுக்கு எல்லாரும் வேணும். இன்றைக்கு புத்தபிராண்ட போதனையை பின்பற்ற ஒரு புத்த துறவிக்குத்தான் தையீட்டியில எங்களோட முன்னோர்கள் காணி கொடுத்தாரு. இப்ப அந்த புத்தபிரானின் போதனைக்கு எதிராக செயல்படுற அத்தனை துறவிகளும் தான் எங்களோட காணியை வந்து கைப்பற்றி வந்து தங்களோட மதங்களும் மட ஆலயங்களையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து விடுபட்டு எல்லாருமே நாங்கள் புத்தபிராண்ட போதனையை பின்பற்றதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செயல்பட வேணும் என்று கேட்டு, இதுக்கு எதிராக செயல்படுகிறால் பிறகும் எங்களுக்கான விஷயங்கள், அதாவது சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும். நாங்கள் எல்லாருமே புத்தபிராண்ட போதனையை பின்பற்றுவோம். பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரி சாருஜன், யாழ்ப்பாணம் தையீட்டியை சேர்ந்த நான். இப்ப நாங்க இந்த இடத்துக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். என்ன காரணத்துக்காகண்டா, இப்ப பரவலாவே வடமாகாணம் கிழக்கு மாகாணங்கள்ல அரசாங்கத்தால இராணுவத்தால ஆக்கிரமிக்கப்பட்ட பல காணிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களாகியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இதற்காக நாங்கள் கடந்த அரசாங்க ஆட்சி காலங்களிலும் பல்வேறு வகையான போராட்டங்களிலும் ஈடுபட்டு வேறு வகைய கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டும் எந்தவித பலனும் ஏற்படாத விடத்து இப்போது வந்திருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு இணங்க நாங்கள் மீண்டும் அதுகளை வலியுறுத்த வேண்டும் என்று இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வகையில் தையிட்டியை பொறுத்த வரைக்கும் பல காணிகள் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில்
அதற்கு ஒருபடி மேலே சென்று மதத்தின் பேரிலால் பாரிய ஆக்கிரமிப்பு ஒன்று நடைபெற்று வந்திருக்கிறது. அதாவது பௌத்த மதம் அன்பு, சாந்தி, அகிம்சை அனைத்தையும் போதிக்கின்ற முதன்மை மதமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிற பௌத்த மதத்தின் பேரில் அங்கு 150 பரப்பு தனியாருக்கு சொந்தமான காணிகள், 150 பரப்பு காணிகள் அபகரிக்கப்பட்டு புத்த விகாரை, மிகவும் பிரம்மாண்டமான புத்த விகாரை ஒன்று மொரட்டுவை பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்டு இன்று உருப்பெற்றிருக்கிறது. அதற்கு நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட போதிலும் அது முப்படையினரின் ஆசியுடனும் பலத்த பாதுகாப்புடனும் அரசாங்கத்தின் அனுசரையுடனும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் அங்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது. நமக்கு மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் காழ்ப்புணர்ச்சியையும் தான் ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் எமது தையிட்டி விகாரை பிரச்சனை எங்களுக்கு வெகு சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும், அத்தோடு வழிவடக்கில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் கடற்படையினர் வசமும் இராணுவத்தினர் வசமும் இன்னமும் பிடியில் இருக்கின்றன. கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட எத்தனையோ ஏக்கர் காணிகள் பலாலியில் விடுவிக்கப்பட்டும் இன்னமும் முழுமையாக மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் இன்னமும் இராணுவ பாதுகாப்புடன் தான் மக்கள் பதிவுகளை மேற்கொண்டு உள்ளே சென்று தமது வேலைகளை செய்யக்கூடிய நிலைமை வருகிறது. இந்த நிலையில் மக்கள் எவ்வாறு துணிந்து அந்த காணிகளுக்குள் சென்று தமது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்? பகலில் அவர்கள் சென்று விவசாயங்களை மேற்கொண்டு வருகின்ற பொழுது இரவில் அங்கு கால்நடைகளும் கட்டாக்காலி நாய்களும் இராணுவத்தினரும் தொல்லையால் எமது பயிர்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். இவ்வாறு இருக்கையில் எமது காணிகளை எம்மிடம் தருவதற்கு என்ன தயக்கம்? இதற்கு ஏதாவது நாணய நிதி பற்றாக்குறை இருக்கிறதா? வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமா? அந்நிய செலாவணி தேவையா? எதுவுமே தேவையில்லை. எமது உறுதிக்காணிகள் எம்மிடம் தருவதற்கு இன்னும் என்ன தயக்கம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் நிமித்த வேண்டும், அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று பலத்த முனைப்பு காட்டுகிறது. இதற்கு நாங்கள் தெரிவிக்கும் ஒரே வழி வடக்கு காணிகள் விடுவிக்கப்படுமானால் பெரும்பாலான மீன்பிடி தொழிலும் விவசாய உற்பத்திகளும் எமது பிரதேசங்களிலேயே நிகழ்ந்து வருகின்றன. 1990-80களில் லொரி கணக்குகளில் இங்கிருந்து வெங்காயமும் மற்ற உற்பத்தி பொருட்களும் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி எமது காணிகள் விடுவிக்கப்படும் இடத்து பொருளாதாரம் தானாகவே நிமிர்வடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளவு படையினரும் எமது காணிகளில் தக்க வைக்கப்பட்டு எமது காணிகளை பாதுகாப்பதற்கு பில்லியன் கணக்கில் செலவிடுகிறார்கள். எதற்காக? அந்த காட்டு நிலங்களில் வளரும் இப்பிலிப்பில் பற்றைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவ்வளவத்தையும் செலவிடுகிறார்கள். எமது காணிகளை எம்மிடம் தாருங்கள். நாம் விவசாயங்களை மேற்கொண்டு, நாம் மீன்பிடிகளை மேற்கொண்டு, நாம் எமது பொருளாதாரமும் வளர்ச்சியடையும், ஒருங்கே நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும். எனவே இந்த பால் அமைப்பினர் ஊடாக இறுதி நம்பிக்கையாக நாம் வந்துள்ளோம். இந்த பால் அமைப்பின் ஊடாக ஒரு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் நாம் ஒரு கலந்துரையாடல் முன்வைக்க வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நடைபெறாத இடத்து நாம் எதற்கும் துணிந்து விட்டோம். எமக்கு தந்த ஏமாற்றங்களும் வலிகளும் கொஞ்ச நஞ்சமில்லை. நாம் எமக்கு எதற்கும் துணிந்து விட்டோம். எமது காணிகளில் நாம் அத்துமீறி நுழைவோம். ஒரு குறிப்பிட்ட கால எல்லை தருகிறோம். அதற்குள் எமது காணிகள் விடுவிக்கப்படாத விடத்து எமது காணிகளுக்குள் நாம் அத்துமீறி எமது உறுதிகளுடன் பிரவேசிப்போம். எமக்கு நடக்கும் அக்கிரமங்களுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.